அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? வணக்கம் மக்களே. இன்னைக்கு முட்டை மசாலா பண்ண போகிறோம். முட்டை குழம்புக்கு முட்டையை வேக வச்சு உரிச்சு போட்டுருவோம்ப்பா. முட்டை மசாலாவுக்கு கிரேவி மாதிரி வச்சு முட்டையை உடச்சி அதிலே ஊற்றிடுவோம்ப்பா. முட்டை உடச்சி ஊற்றி அதிலே வேகணும். மசாலா சூப்பராக இருக்கும்ப்பா. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம்ப்பா. என்னம்மா ஃபர்ஸ்ட் இதுக்கு அரைக்கணுமா? ஆமாப்பா, இதுக்கு தக்காளி புதினா கொத்தமல்லி தலை அரைச்சிக்கணும்ப்பா. அரைச்சி சேர்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்பா. ஓகேம்மா. 4 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குவோம். ஓகேம்மா. தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கீங்க. ஆமாப்பா. புதினா தேவையான அளவுப்பா, அதையும் சேர்த்துக்குவோம். ஓகேம்மா. புதினா, கொத்தமல்லி தலை தேவையான அளவுப்பா. சரி கொத்தமல்லி தலை, இது 3 சேர்த்து நல்லா அரைக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும்ப்பா. ஓகே. அம்மா தக்காளி புதினா கொத்தமல்லி 3 அரைச்சிட்டிங்களா? நல்ல பேஸ்ட்டு அரைச்சாச்சுப்பா. சரிங்கம்மா. அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாமா? சமைக்க ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா அடுப்பு பற்ற வச்சாச்சு, தாச்சி வச்சாச்சு, தாச்சி சூடாயிடுச்சு. 50 மில்லி கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். சரிங்கம்மா. கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகணும். ஆமாப்பா, எண்ணெய் நல்லா சூடாகணும்ப்பா. ஓகேம்மா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுப்பா. சரிங்கம்மா. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. சோம்பு. ஆமாப்பா. சோம்பு நல்லா பொரியணும் எண்ணெய். ஆமாப்பா. எப்படி பொரியுது பத்தியா? நல்லா பொரியணும். ஓகே. பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்க்குறீங்களா? ஆமாம், தேவையான அளவு சேர்த்துக்குவோம்ப்பா. ஓகேம்மா சேர்த்துக்கோங்க. இதுவும் பொரியட்டும்பா. ஓகேம்மா. வெங்காயம் சேர்க்க போறீங்களா? ஆமாப்பா, 150 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடிசா நறுக்கி வச்சிருக்கு, அதை சேர்த்துக்குவோம். சரிங்கம்மா. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வெந்து பொன்னிறமா வரணும்ப்பா. இது ஓகேம்மா. இந்த மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்துக்கலாம்ப்பா. ஓகேம்மா. அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே. கலர் மாறணும். ஆமாப்பா, நல்லா சிகப்பா வரணும். ரொம்பயும் இல்லை, ஒரு பொன்னிறமா வந்தா போதும். வாசம் வருது பத்தியா? சூப்பரா இருக்கு. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் நல்ல வாசமா இருக்கும்பா, உடம்புக்கு நல்லதுப்பா. ஓகே. அம்மா கலர் மாறிடுச்சுமா வெங்காயம்? ஆமாப்பா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். எவ்வளோ? 2 டீஸ்பூன்ப்பா. சரிங்கம்மா சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். ஆமாப்பா. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வேகணும். ஆமாம், பச்சை வாடை போகணும். அதோட சேர்ந்து நல்லா வேகணும்பா. சூப்பர். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுப்பா. சரிங்கம்மா. அடுத்து என்ன சேர்க்கணும்? அரைச்சி வச்ச தக்காளி புதினா கொத்தமல்லி தழை பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். ஓகேம்மா. பேஸ்ட்டு வெங்காயத்தில் சேர்கிற மாதிரி இப்படி கிண்டி விடணுப்பா. ஓகேம்மா. நல்லா வேகட்டும், அப்போ தான் பச்சை வாடை போகும். ஓகேம்மா. அந்த தக்காளி வெங்காயம்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். ஆமாம், நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுப்பா. ஓகேம்மா. அம்மா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாப்பா. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். ஓகே. முதல்ல என்ன சேர்க்க போறீங்க? தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே. தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறீங்க. ஆமாப்பா. ஓகேம்மா. அடுத்து மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே. கரம் மசாலா தூள். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடைசியா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க. அவ்வளோதான். ஆமாப்பா. மசாலா எல்லாத்தையும் சேர மாதிரி நல்லா கிண்டி. ஆமாப்பா, அப்படி நல்லா எல்லாத்துலேயும் சேரணும். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா சேரணும். அப்படி மசாலா நல்லா கட்டியா வந்துருச்சுப்பா. சரிங்கம்மா. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். ஓகேம்மா. உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா கடைசியில் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம். ஆம். மசாலாவோட நல்லா கிண்டி விட்டீங்க. ஆமாம், கிண்டி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம்பா. ஓகேம்மா. தண்ணி ஊற்றியாச்சுமா. இப்போ மசாலா நல்லா சேர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கணும். ஆமாம், கிண்டி விட்டு உப்பு பார்த்துக்குவோம்பா. ஓகேம்மா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சு வத்தி வந்த பின்னால முட்டையை உடச்சி ஊற்றுவோம். சூப்பர். உப்பு கரெக்டாக இருக்குப்பா. ஓகேம்மா. சூப்பர். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும்பா. இங்க பாருடா. சொல்லுங்கம்மா. மசாலா வெந்து எப்படி வந்துருச்சுன்னு பாருப்பா. நல்லா சுண்டி வந்துருச்சு பாத்தீங்களா? இங்க பாரு. சூப்பர்.
சூப்பராக இருக்குது. எண்ணெயெல்லாம் மிதந்து அப்படியே வந்துருச்சுப்பா. ஆமாம். நீ முட்டையை உடச்சி ஊற்றுவோம். ஓகேம்மா, முட்டையை ஊற்றிக்கலாம். இப்படி கிளறி விட்டுக்குவோம் முத. ஓகே. சூப்பராக இருக்குல்ல? ஆமாப்பா. நல்லா பொல பொலன்ட்டு சூப்பராக இருக்குது. 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. சரிங்கம்மா. அதை ஒன்று ஒன்றா எடுத்து உடச்சி ஊற்றிக்குவோம். ஓகேம்மா. மேலாப்பில் ஊற்றணும். ஆமாப்பா. ஓகே. நம்ம முட்டையெல்லாம் நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. ஆமாப்பா. வேகட்டும். ஆமாப்பா. 3 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். வெந்துக்கிட்டே இருக்கும்போது இடையில நம்ம இந்த குழம்பு எடுத்து இப்படி மேலால ஊற்றணும்பா. ஓகேம்மா. இந்த இப்படி இருக்குல்ல, கொல கொலன்னு இது மேலே ஊற்றணும். கிண்டி விடக்கூடாது. கிண்டி விட்டா உடஞ்சிரும். உடஞ்சிரும். அந்த கருகெல்லாம் உடஞ்சிரும்ல. ஆமாம். இந்த இப்படி இடையில திறந்து இப்படி ஊற்றணும்பா. ஓகேம்மா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக வெந்துருச்சுப்பா. நல்லா வந்துருச்சு. நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாரு. இப்போ மிளகு பொடியும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிடலாம். ஓகேம்மா. உடையாம எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தியாப்பா? சூப்பராக வந்துருக்குமா. இங்கே போட்டதெல்லாம் உடையவே இல்லைப்பா. ஆமாம். அப்படியே இருக்குப்பா. நல்லா அந்த மசாலையே நல்லா வந்து இங்கே இருப்பா. ஆமாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் முட்டை மசாலா சூப்பராக வெந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் வேற சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.